சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. நம்முடைய சிநேகிதரின் சிநேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பழைய சிநேகிதர்களாக இருந்தாலும் சிநேகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சிநேகத்தை விட்டுவிடக்கூடாது. பாலிய வயதில் சிநேகிதர்களாக இருந்தவர்களையும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நம்முடைய முதிர் வயதிலும் நமக்கு உதவியாய் இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்து சிநேகிதர்களுக்கு நாம் விசேஷித்த மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய பெற்றோரின் சிநேகிதராக இருக்கலாம். நம்முடைய சிநேகிதரையும் நம்முடைய பெற்றோரின் சிநேகிதரையும் விட்டுவிடக்கூடாது என்று சாலமோன் ஆலோசனை சொல்லுகிறார். குடும்ப சிநேகிதர்கள் நம்முடைய குடும்ப காரியங்களை அறிந்து வைத்திருப்பார்கள். நல்ல சிநேகிதர்கள் என்று அவர்கள் தங்களை ஏற்கனவே நிரூபித்தவர்கள். அவர்கள் நம்முடைய நன்மையை நாடுகிறவர்கள். அவர்களுடைய ஆலோசனைகள் நமக்கு பேருதவியாக இருக்கும். நம்முடைய பெற்றோர் நம்மை விட்டுவிட்டு வேறிடத்தில் வசித்தாலும் நாம் அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை கவனிக்க வேண்டும். பெற்றோரை பராமரிக்க வேண்டும். பெற்றோரை மதிப்பது போலவே அவர்களுடைய சிநேகிதர்களையும் மதித்து அவர்களோடு சிநேகம் பாராட்ட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெகபயாம் என்பவர் சாலமோன் ராஜாவின் குமாரன். இவன் ஆட்சிக்கு வந்தபோது சாலமோனின் சிநேகிதர்கள் ரெகபயாமுக்கு நல்ல ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் ரெகபயாமோ தன் தகப்பனாருடைய சிநேகிதரின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க மறுத்துவிட்டான். அவர்களுடைய புத்திமதிகளை கேட்காமல் ஊதாரிகளோடு சேர்ந்து உருப்படாமல் போய்விட்டான். நல்ல சிநேகிதர்கள் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பார்கள். அவர்களுடைய சிநேகம் நமக்கு இன்பமாய் இருக்கும். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்கும். அதுபோலவே நம்முடைய மெய்யான சிநேகிதருடைய உட்கருத்தான ஆலோசனையும் பாராட்டும் நமக்கு இன்பமாயும் களிப்பாயும் இருக்கும். நமக்கு பாரங்களும் பிரச்சனைகளும் அதிகமாய் இருக்கும்போது அவற்றை நம்முடைய சிநேகிதரோடு பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய சிநேகிதர்கள் நம்முடைய சந்தோஷத்திற்காகவே இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. சிநேகிதரின் மூலமாய் நமக்கு சந்தோஷம் வரும். அது நல்லதுதான். அதைவிட மேலாய் சிநேகிதருடைய பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளை நாம் விரும்ப வேண்டும். அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை பரிசுத்தமானது. அதில் பட்சபாதம் இருக்காது. கோபமோ பொறாமையோ வஞ்சனையோ இருக்காது. எல்லோருக்கும் ஆபத்து வருவது போல நமக்கும் ஆபத்து வரலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தூரத்தில் உள்ள நம்முடைய சகோதரரை தேடி போக வேண்டும் என்னும் அவசியமில்லை. ஆபத்து காலத்திலே சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே என்று சாலமோன் ஆலோசனை சொல்லுகிறார். தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. சகோதரர்கள் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருப்பது நிமித்தமாய் நமக்கு ஓரளவு உதவி புரியலாம். அவர்கள் தூரத்தில் இருக்கும்போது அவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வதும் நமக்கு சிரமமாய் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தூரத்தில் உள்ள சகோதரரின் உதவியை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நமக்கு அருகாமையில் உள்ள சிநேகிதரின் உதவியை நாட வேண்டும். நாமும் சமீபத்தில் உள்ள அயலாருக்கு உதவி புரிய வேண்டும். நமக்கு உதவி தேவைப்படும் போது அவர்களுடைய உதவிகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப சிநேகிதரை தொடர்ந்து சிநேகிக்க வேண்டும். அவர்களை மறந்துவிடக்கூடாது. நமது துன்ப நாட்களிலும் இன்ப நாட்களிலும் அவர்கள் இதுவரையிலும் நம்மோடு கூட இருந்தவர்கள். இனிமேலும் அவர்கள் நம்மோடு கூட இருப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போது தூரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு போய் உதவி கேட்பதை விட சமீபத்தில் உள்ள சிநேகிதனிடம் உதவி கேட்பது நலமாக இருக்கும்.